குட் மார்னிங் எவ்ரிவன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கெண்டல்ஸ் டா கார்லேஷன் அனாலிசிஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும், ரேங்க் வைஸ் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரேங்க் பேஸ்ட் அனாலிசிஸ் தான். ஸ்பியர்மேன் கார்லேஷன் அனாலிசிஸ் மாதிரி இதுவுமே ரேங்க் பேஸ்ட் அனாலிசிஸ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரா டேட்டாவை நம்ம ரேங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த டேட்டா செட்டை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கெண்டல் ஸ்டாக் கார்லேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஆர்டினல் அசோசியேஷனை அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பயாலஜி டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரேங்க் 1ல் ரேங்க் எக்ஸ் வந்து பயாலஜி ரேங்க்கு, ஸ்டூடெண்ட்னுடைய கெமிஸ்ட்ரி ரேங்க்கு ஒய்ன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இப்போ பயாலஜியில் ஹை ஸ்கோர் எடுத்தவங்க கெமிஸ்ட்ரிலையும் ஹை ஸ்கோர் எடுக்கிறாங்களா அப்படின்ற இந்த ப்ராபபிலிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறது தான் இந்த ஆர்டினல் அசோசியேஷன். ஸோ ஒன்றுத்தினுடைய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிறது இன்னொன்றுத்துலையும் இன்க்ரீஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஆர்டினல் அசோசியேஷன். இந்த ஆர்டினல் அசோசியேஷனில் நம்ம ப்ராபபிலிட்டி பேஸ்டு கேல்குலேஷன் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி பேஸ்டு கேல்குலேஷன்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நம்ம டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா கன்கார்டன்ட் வேல்யூஸ் அண்டு டிஸ்கார்டன்ட் வேல்யூஸ். இந்த ரெண்டுத்தினுடைய கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து சி அப்படின்ட்டு சொல்லுவோம், டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ கன்கார்டன்ட் அப்படின்றது சியாகவும், டி அப்படின்றது வந்து டிஸ்கார்டன்ட்ன்றதையும் சொல்லுவோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது என்னென்னா ப்ராபபிலிட்டி கவுண்ட். இந்த ப்ராபபிலிட்டி கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கெண்டல்ஸ் டவ் கார்லேஷன் வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது ஆர்டினல் அசோசியேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன அசஸ் பண்ணுறோன்னா இன்க்ரீஸ்டு ரேங்க் இன் ஒன் வேரியபிள் ஆர் லிங்க்டு டு இன்க்ரீஸ் ரேங்க் இன் அனதர் வேரியபிள். இது தான் ஒரு வேரியபிளில் இன்க்ரீஸ் ஆகிற ரேங்க்கு வந்து இன்னொன்றுத்துலேயும் இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம இதில் மெஷர் பண்ணுறோம். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். பயாலஜியில் அதிகமாக எடுக்கிறவங்க கெமிஸ்ட்ரியிலும் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் டேட்டா செட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். 5 டேட்டாஸ் தான் இருக்குது, 10 டேட்டாஸ் தான் இருக்குன்றப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டைஸை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுது. டைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேம் வேரியபிள்ஸ் இருக்கிறது, சேம் வேல்யூஸ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரே ரேங்க்கில் வந்து 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சப்ஜெக்டில் ரெண்டு பேரும் ஒரே ரேங்க் எடுத்திருக்காங்கன்னா அடுத்த சப்ஜெக்டில் வெவ்வேறு ரேங்க் எடுத்திருக்காங்கன்றது தான் வந்து டைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். டைஸ்னால் சேம் ரேங்க், 2 பேர் ஒரே ரேங்க் எடுக்கிறது வந்து டைஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான டைஸ் வந்து இது வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். இது வந்து அவுட்லயர்ஸுக்கு ரொம்ப குறைஞ்ச சென்சிட்டிவாக இருக்குது. அவுட்லயர்ஸ்னாவே என்ன அர்த்தம்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்கிறது, நடுவில் ஒன்று மட்டும் ஏதோ திடீர்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல்யூவாக இர்ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் டேட்டாவாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அந்த மாதிரியான டேட்டா செட்டுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்ரிமெண்ட்டை நம்மளால் இது மூலமாக மெஷர் பண்ண முடியும். இதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். இப்போ இந்த கெண்டல் ஸ்டாக் கார்லேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டுப்போம். ரா டேட்டாவை ரேங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அந்த ரேங்கை கன்வெர்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராபபிலிட்டி டேபிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இதில் கம்ப்ளீட் ப்ராபபிலிட்டியும் நம்ம போட மாட்டோம். ABCDE இதை டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் போட்டோம்னா நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வரும். பட் இங்கே வந்து 10 காம்பினேஷன்ஸ் மட்டும் தான் போடுவோம். AB, AC, AD, AE, அடுத்தது வந்து BC, BD, BE, CD, CE, DE அப்படின்ற காம்பினேஷன் மட்டும் போடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த காம்பினேஷனுக்கான டேட்டா, பயாலஜி டேட்டா அண்டு கெமிஸ்ட்ரி டேட்டா நம்ம போட்டுருவோம். அப்போது கன்கார்டன்ட் டிஸ்கன்கார்டன்ட் எப்படி போடுவோம் அப்படின்னா இந்த வேல்யூ A வந்து
குறைஞ்சி இருக்குது அப்படின்னா இதுலேயும் குறைஞ்ச வேல்யூவாக இருக்கணும். இது ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஏன்றது ஸ்மாலர் தென் 4 பட் 3ன்றது நாட் ஸ்மாலர் தென் 1. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்சிமிலாரிட்டி இருக்குது. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஸ்கார்டன்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கன்கார்டன்ட் வேல்யூவில் 2 இஸ் ஸ்மாலர் தென் 3, 3 இஸ் ஸ்மாலர் தென் 4. ஸோ திஸ் இஸ் கன்கார்டன்ட். இந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் லெஸ் தென் வேல்யூவாக இருந்ததுன்னா இங்கேயும் லெஸ் தென் வேல்யூவாக இருக்குது. ரெண்டு வேரியபிள்ஸ்லேயும் லெஸ் தென் வேல்யூ தான் இருக்குது அப்படின்றப்போ கன்கார்டன்ட் வேல்யூ. ஒன்றுத்தில் கரெக்டாக இருக்குது, இன்னொன்றுத்தில் வந்து அதாவது ஒன்றுத்தில் வந்து கன்கார்டண்ட்டாக இருக்குது, இன்னொன்றுத்தில் டிஸ்கார்டண்ட்டாக இருக்குன்னா அது டிஸ்கார்டன்ட் தான் எடுப்போம். அதாவது பிக்கர் வேல்யூவாக இருக்குன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ 1 இஸ் லெஸ் தென் 5 பட் 5 இஸ் நாட் லெஸ் தென் 2. பட் ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம், டிஸ்கார்டன்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம கன்கார்டன்ட் அண்டு டிஸ்கார்டன்ட் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அதை கவுண்ட் பண்ணுறோம். சி எத்தனை, கார்டன்ட் வேல்யூ கன்கார்டன்ட் வேல்யூ எத்தனை 2, டிஸ்கார்டன்ட் வேல்யூ எத்தனை 8 அப்படின்ட்டு இதை கவுண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டி 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதை வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இந்த கெண்டல்-ஸ்டா கார்லேஷனுக்கான ஃபார்முலா சி மைனஸ் டி பை என் இன்ட்டு n மைனஸ் 1/2. இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதில் சின்றது வந்து நம்பர் ஆஃப் கன்கார்டன்ட் வேல்யூ மைனஸ் நம்பர் ஆஃப் டிஸ்கார்டன்ட் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 and 8. ஸோ 2 minus 8 divided by 5னா செட் ஆஃப் டேட்டா, நம்பர் ஆஃப் டேட்டாஸ் 1 2 3 4 5. ஸோ 5 into 5 minus 1 divided by 2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்குது, மைனஸ் 6 divided by 10. ஸோ மைனஸ் 0.6. அப்போது இந்த கார்லேஷனில் நம்ம என்ன சொல்லுதுன்னா, டவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்போ, பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிறப்போ ரெண்டுத்துக்கும் கார்லேஷன் இருக்குது. அதாவது பயாலஜியில் மார்க் அதிகமாக எடுக்கிறப்போ, பயாலஜியில் எடுத்த மார்க் அதிகமாக எடுக்கிறவங்க கெமிஸ்ட்ரிலையும் அதிகமாக எடுக்கிறாங்க. மைனஸ் 1ன்னா இதை குறைச்சி எடுக்கிறவங்க குறைச்சி தான் எடுக்கிறாங்க, நெகட்டிவ் கார்லேஷன் இருக்குது. 0 அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இல்லை, நோ கிளியர் பேட்டர்ன் அப்படின்றது தான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்டினல் அசோசியேஷன், இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறமான கீ டேர்ம் கன்கார்டன்ட்னா என்ன, டிஸ்கார்டன்ட்னா என்ன, அப்புறம் டைஸ்னால் என்ன, அவுட்லையர்ஸ்னால் என்ன அப்படின்ற இந்த 7 டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதோட இந்த கெண்டல்-ஸ்டா கார்லேஷன் ரிலேஷன்ஷிப் ஆர் அனாலிசிஸ் அப்படின்ற இது வந்து முடியுது. தேங்க்யூ. ஸோ நமக்கு இந்த கெண்டல்-ஸ்டா கார்லேஷனில் 5 ஸ்டூடெண்ட்னுடைய டேட்டா இருக்குது. அப்போ அதாவது n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5, 1 2 3 4 5 இருக்குது இல்லைங்களா. இந்த 5க்கு எத்தனை பேர்வைஸ் ப்ராபபிலிட்டி காம்பினேஷன்ஸ் வரும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது எப்படின்னு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். இந்த காம்பினேஷன்ஸ் எத்தனை வரும், இங்கே 10 வந்திருக்கு, இது 10 தானா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னா, அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா பேர்வைஸ் ப்ராபபிலிட்டி காம்பினேஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்ற இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா எத்தனை காம்பினேஷனில் நம்ம டேட்டா ரெடி பண்ணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எத்தனை பேர்வைஸ் ப்ராபபிலிட்டி காம்பினேஷன்ஸ் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 5 டேட்டாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ABCDE அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதுதான் 5 இன்ட்டு 5 மைனஸ் 1, 5 மைனஸ் 1 4, 5 இன்ட்டு 4 20. ஸோ 20 divided by 2 10. அப்போது 10 காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் AB AC AD AE BC BD BE CD CE DE அப்படின்ற இந்த 10 காம்பினேஷன்ஸ். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேர்வைஸ் ப்ராபபிலிட்டி காம்பினேஷன்ஸ். தேங்க்யூ.